வணக்கம். நான் வந்ததுலேருந்து கனி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார், தமிழ் பேசுகிறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷனில் தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும். அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம், இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டரில் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர்னாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ். அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைமில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ரெண்டு இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். இல்லைன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் ஐ வாஸ் லைக், நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ், லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா, சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திருமாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நேர்மையான, எல்லோரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்கிறது பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இவருக்கு மாலை வணக்கம். எனக்காக எப்பவுமே குரல் கொடுப்பாரு, இப்போ குரல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. நன்றிண்ணா. நான் வந்து ரெண்டு விஷயத்த நான் வந்து ஃபார்முலாக வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் வந்து ஃபார்முலா வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த ரெண்டு தான் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த திருமாணிக்கம் வந்து ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதையை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிகிட்டு இருப்பார், என்னை பாராட்ட மாட்டார். முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையாக அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சார்ட்டை கூட்டிகிட்டு போய்
நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் வந்து காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் ஜிபி ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கி இந்த படம் வெளியே வந்த ஃபஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பாக வந்து சமுத்திரக்கணி என்னை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்கள் டயட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை வந்து அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினார். அவர் கதை நல்லா சொல்வார், எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினார். திருநார்ந்த வால்மீகி தான் வந்து கம்பராமாயணம் எழுதினார். அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணேசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நந்தா படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்குரிய படம் இருந்துச்சு அவங்கள காட்டுவேன் சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்னும் தெரியல, இந்த தடவை வந்து சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னார். கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மழை அடித்து சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாளில் வந்து படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும்தான் தேட்டரில் பார்த்தாரு. அவர் ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார், டே பெரிய பேர், பெரிய காரு, பெரிய புகழெலாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காது, ஒன்று அதுக்கு எடுத்துக்கல என்னென்ன, உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அந்த 2.5 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்போ இந்த மேடையில் உறுதியாகிடுச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா வந்து இப்போ மலேசியாவில் இருக்கார். அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை வந்து நான் வந்து ஒரு டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோடு வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாற்றிட்டார். அப்புறம் கவிஞர் சினேகன், இளமை கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, இப்படி எல்லாருமே அவங்க வரியிலான படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்குறாங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகாக படம் முடிச்சு கொடுத்த சுமாரனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விசால் சந்திரசேகர். அப்புறம் எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில். அவர் தான் இந்த வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தைரியமாக இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னார். ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவார், நான் நிறைய கதைகள் கேட்டீங்க, அந்த கதைகளாக எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது வந்து எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்துருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதை எழுதிப்படாத செலப்பட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல், செல்ல குழந்தை போல் இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தா லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல் தம்பி. ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த முட்டு சிந்தில் அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெருவாக கேட்டியாப்பா. 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி,
அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதுடா. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுடுப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுதானா? இவன் நடிக்கிறானா என்னடா? நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன். தம்பியோட அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கையாகவே முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் அவனை பார்த்து ஒரு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே. ஓஹோ, அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7-8 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே. என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னே, செம்பு கலந்துடக்கூடாது, குறியாக இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களெல்லாம் அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டெக்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் வந்து தம்மு கடிச்சிட்டு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18 வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை 18 வயசில் பார்க்குறாரு. தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிதாந்த இயக்கத்துக்கு போகிறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்கிது. அந்த பெண்ணு, அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனாக ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பக்கத்து அவர் நல்லவர்றா, சரி ஐயோ முந்தானாலும் முதற்கொண்டு கலவான்ருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு. ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது? தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்களே, எப்படி ஏற்றுக்கிறது? நல்லவர் வர்றாருப்பா. நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான் அன்னையிலேருந்து. ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை. அற்புதமான கதை. இறையன்பு. ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர். அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது. அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம். அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார். படைப்பு, அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதுக்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார். தலைமைச் செயலாளராக இருக்கார். நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு. அவர் துணைவியார் வந்தார். அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சிரு, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் கேட்ட மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ஒரு ரியல் இமேஜ் கொண்ட வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள், வேறு யாரோடு போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேறு மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்ப, இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கனி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து வந்துருச்சு. பிள்ளை ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. ஒரு அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளாக வராமல் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலாக என்னோடய கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளோதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்கிறது. இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே. அதனால் இவ்வளோ தான் கேட்போம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணுன்னார். அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோடு வந்தார். பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க. நான் அழுகுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டார், அதோடு விட்டுருங்க சார். பாவமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது சார். அழுகுறேன், நான் கதை கேட்டு அழுகுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதில் வந்து டைரக்டரோடு நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் நான் அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான்? இப்படியெல்லாம் அவரை கிராஸ் கொஷின் தான் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோடு சரி, டப்பிங்கே நான் பேசலை. டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்கே, ஐயோ அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக வந்து அசத்துறீங்க, இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க ஏங்க, இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மைன்னு. அப்புறம் நான் எங்கேருந்து கதை சொல்கிறது? நான் கதை சொல்லணும்னு திரும்ப அழுவேன். இப்போவே எங்கள் டைரக்டர் 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடினாருன்னொன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது நான் கதை சொல்லிவிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேறு வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கே வெளியில் போகுது சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் டப்பிங் பேசவே இல்லை. நான் பேசுனதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியல. இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன். சார் அந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்னை பாதிச்சுது இந்த படம். அப்புறம் எங்கள் டைரக்டர் காசு இல்லாமல் இது எல்லாமே எங்கள் நந்தா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டார். ஐயா வந்து அப்படியே ஏறி வருவார், ஏறி வந்து உட்காருவார், நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமேங்க என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது. அத்தனையும் இருந்ததுங்க. இன்னும் 2 சீனா நான் ஆக்ட் பண்ண 2 சீனா அவ்வளோ இருந்தது.
கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலைங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நீ எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன். சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையை தான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவார், அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லலை சார், நான் கதையெல்லாம் சொல்லலை. ஸோ சரிங்க, நான் கதை சொல்லுங்க. ஐயோ நான் சார் கதை சொல்லலை சார், விட்டுடுறேன் சார். ஓகே, கிளைமேக்ஸில் பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜும் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸில் அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனாக இருக்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்கள் வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது தான் மாரலாக வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தால், படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து, யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு இவ்வளோதான் சார், இவ்வளோதான் சார் சொல்கிறேன். வழக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறோம். ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலேயே இப்போ ட்ரெயிலர்லேயே போட்டு காட்டினாங்க சார். நீங்கள் வெளியில் வரும்போது ட்ரெயின் எஃபெக்ட் வந்தீங்க. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நான் இப்போ அவர் சோகமாக ஃபினிஷ் பண்ணாருன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் சோகமாக இருக்காதா? இல்லை அதெல்லாம் சொல்லல சார், எதையுமே சொல்லல சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிதுன்னு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு, வேணாம் சொல்லலை, நான் சொல்லலை. நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழில் பேசினார் எங்கள் டைரக்டர். இவர் டைரக்ஷனில் நான் நடிக்க போகிறேன். அதனால தான் எங்கள் டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர், அதை மட்டும்
மட்டும் இங்கிலீஷில் சொல்லிட்டார், மற்றதெல்லாம் தமிழில் சொன்னார். சுவிட்ச் ஆகிடும் அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷில் வந்தது, அதையும் தமிழில் சொல்லியிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. நேர்மையான படம், தயவு செய்து நேர்மையாக பாருங்க. பிள்ளையார் சுழியன் தானே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவர். இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்தது, கதையை யோசித்ததுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் நம்ம நினைவுக்கெல்லாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்போ சிவாஜி சார்கிட்ட, ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாது அப்படின்னு கேட்டதாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே உச்சி மோர் இன்னும் பொறாமல் கூட பட்டிருக்கலாம். அவர் அந்தளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையை இதில் வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நடுநடுவில் இந்த அட்வைஸ் எதுக்குன்னே தெரில. யார் நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் நந்தாவும் நண்பர், அவ்வளோதான். இந்த படத்துக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்போ நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரகனிகள் கேட்டார். நீங்கள் எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, டெய்லர் முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம். பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுத்தான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு? என்னடா லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் அவங்க சகஜம் தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுத்துறாரு தெரியுமா உங்களுக்கு? ஹே, அமீர் மனுஷன் தானே, ஏன் அழுவார் இல்லையா? அமீர் கல்லையே கரைச்ச தெரியுமா உனக்கு? ஏன்னா டெம்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு வந்து லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ தோஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுதும் பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாது ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம் நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டில் ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணில் இருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து. மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறைய நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அன்னியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக வெளியிட வேண்டிய ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸ்க்கு வந்து இந்த படம் எப்படின்னா,
ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு, ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மியூசிக் ஒரு படமாக இருந்துச்சு. திருப்பை செவன் பீசஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு. அதுபோல் இந்த கம்பெனி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமாக இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதில் நம்ம நண்பன் சமுத்திரக்கண்ணி நடித்தது வந்து எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்குது. அங்கே அந்த கடையில் போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கள்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரக்கண்ணியான நம்ம சேத்தூர் தான், அவரும் மதுரை ஏரியான்னு தெரியும். ஏன்னா அது கரெக்டாக சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த்து கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரக்கண்ணிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரக்கணி மிக அருமையான அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள். அவர் வந்து அட்வைஸாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த படத்தை அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் நண்பனுங்க அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள். அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தியது. இதில் பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸில் அன்லிமிட்டட் எமோஷனை கொட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுக்கரசியம்மா வந்து கதையை சொல்கிறாங்க சொல்லலை, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் பார்த்தேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகையெல்லாம் அந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போகிறோம். புது ஆளுகள் வரும்போது பழையெல்லாம் மறந்து போகிறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவுக்கரசியம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டரு. ஆசாபி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். நேர்மை தான் வெற்றியின் ரகசியம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரையில் எழுதுனதுக்கு 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகனும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்தில் 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4ஆவது ஆள் போய் கரெக்டாக பாஸ்டாக போனால் தான் அங்கே வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடியும் தான் நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து இங்கே நிற்கிறாருக்கு. எனக்கு பெருமையாக இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டரில் போடணும், இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறுகிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டாருன்னா அந்த படத்தில், இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ட்டார், படத்துக்கே திரு போட்டார். தப்பாக பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில். நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்த பாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு, பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். நான் முத பிருந்தா சாரதி வந்து அசிஸ்டன்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணுமே, எங்கள் பிழைக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்ட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமிக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி வந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்றைக்கி கொடுக்க முடியல. சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல,
நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறையா அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை வந்து புக்காக பயன் பண்ணி எனக்கு வந்து கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க, விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு வந்து பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்ன, நான் முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்கள எடுக்க மாட்டாங்க அப்படிமா, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்களாம் ரூமுக்குள்ள உட்காந்து பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்லேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்து வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு வந்து அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்புனால் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலசக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரகனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பார்ட் எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அழகாக பேசிட்டீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சும்மா, நீங்கள் தான் தொடக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரகனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில். நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க சம்மந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43-44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார்.
நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அப்படி எடுத்தானே அது வரியா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் சரி டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காரவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி அவன் மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுவாங்க அப்பப்போ, ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் அவருக்கு சரியாக நடக்கும்னு தெரியலை. வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுகிறதுல கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தோம் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம். நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களிலேருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின சினேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்தில் அமையலை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான் சார், சுசில் சார் பெரிய சப்போர்ட். இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எங்கள் பிரதர் மாதிரி அவரும் எங்களோட இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க, 2 பசங்க, ஷாம், எல்லாமே எல்லாருக்கும் யார் பேராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசாக வரும். இந்த அமீர் சாருக்கு, நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கெல்லாம் டைரக்டராக என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உங்க கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு 2024. இப்போ வழக்கமாக வந்து மலையாள படங்களை தான் எல்லோரும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பாராட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் தலை சிறந்த வாழை, லப்பரப்பந்து, அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் தி பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா திருமாணிக்கம். நான் வந்து திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு நான் அன்றைக்கி நைட்டே வந்து நந்தா பரிசாமிகிட்ட பேசினேன், லிங்கிசாமிகிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன். எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவுகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இது வந்து ட்ராஜடியான எண்டுலாம் அந்த படம் கிடையாது. இது வந்து இந்த கிளைமாக்ஸை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் 10வது உணர்ச்சி ஒன்று. அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் நம்ம பேசாமல் சைலண்ட்டாக வருவோம். அதான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தலை, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த அப்போ நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் பெறும்போதே எனக்கு அறிமுகமாகிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான போது சொல்லுவார். பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு சரின்னு அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாரா, எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலம்லாம் தெரியாது, எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும். நைட்டு 12 மணி 3 மணி 4 மணி விடிய காலம் 5 மணி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனால் ஒரு சீனுன்னா உடனே நம்ம சொல்லுங்கள் அசராமல் கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும், கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டே அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும்னு நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறையன்பும் சொல்லியிருந்தார், என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையாக தானே வாழணும், ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனாக உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனால் அதை வந்து இன்றைக்கி கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்போனா இந்த பூமியில் அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் இதை போயிட்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளோ காலம் செய்யாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த படத்தை இந்த குழு உங்கள் முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவே தான் இப்போ சொல்கிறோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்துருப்பான், நாம் தான் தலையில் தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமாக உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனால் இது பார்த்ததுக்கு பிறகு ஆமாம்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சிக்கிடுச்சுல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனது இல்லை, இது நம்மளது இல்லைல்ல, ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.